தேவன் ரட்சித்தவர்கள் மேல் குற்றச்சாட்டை எழுப்ப முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா தேவனே, எல்லாம் சொல்லுங்க, தேவனே, தேவனே, நான் வார்த்தை, தேவனே அவர்களை நீதிமான்களாய் தீர்க்கிறார். தேவனே அவர்களை நீதிமான்களாய் எண்ணுகிறார். தேவன் நம்மளை பார்த்து நீதிமான் சொல்லிட்டா வேற எவன் குற்றச்சாட்ட முடியுன்றார். அதுக்கு மேல தொடர்ந்து பேசுற பாருங்க 34. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? யார் நமக்கு ஒரு நெகட்டிவான தீர்ப்பு கொடுக்க முடியும்? அவனுங்கெல்லாம் இயேசுவை என்ன சொன்னாங்க அன்னைக்கு? மரணத்துக்கு பாத்திரர், இவர் மரணத்துக்கு பாத்திரர். ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, நாம அதுக்கு ஆப்போசிட்டான தீர்ப்பு பெறும்படி. இன்னைக்கு யாராவது நம்மளை அந்த மாதிரி ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் அப்படின்றார் பவுல். கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவர். யாரும் நம்மளை குற்றம் சாட்ட முடியாது. பிசாசு நம்மளை குற்றம் சாட்ட முடியாது. மற்றவர்கள் நம்ம. ஆகவே என்னன்னா பாதி நேரம் நம்மளை குற்றம் சாட்டி போனோம். நம்ம போதும் நம்மளையே அழிச்சிக்கிறதுக்கு. சில நேரம் பிசாசும் தேவையில்ல, உலகமும் தேவையில்ல, எதுவும் தேவையில்லை. நம்மளையே நம்ம கண்ணாடியில் பார்த்து நம்மளையே ஒன்றும் இல்லாமல் ஆகிடும். சில நேரம் நம்மளையே குற்றம் சாட்டிக்கிட்டு ஒரு குற்ற மனப்பான்மையோடய வாழ்ந்துக்கிட்டு, எனக்கு எதையும் பெறத்துக்கு தகுதி இல்லை, நான் இந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை பெறத்துக்கு தகுதி இல்லை, இதுக்கெல்லாம் போகிறதுக்கு எனக்கு ஏங்க, உங்கள் தகுதியை வச்சா தேவன் ஆசீர்வதிக்கிறாரு. ஏன்னா உங்கள் தகுதியை வச்சா நீங்கள் பரலோகம் போகிறீங்க. என்னங்க அடிப்படையே? என்னங்க இலவசமாய் அவருடைய கிருபையினாலே இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறோம். யாரும் நம்மளை குற்றச்சாட்ட முடியாது. அதான் பாருங்க, பவுல் சொல்றாரு ஒரு இடத்துல கொரிந்தியரை பார்த்து சொல்றாரு. ஏன்னா அவங்கெல்லாம் கொஞ்சம் அவரை ஒரு மாதிரி நினைச்சு பேசுறவங்க கொரிந்தியர்கள். அவரை இழிவா பவுலே இழிவா நினைச்சு பேசுறாங்க. பவுல் சொல்றாரு அவங்கள்ட்ட, ஐ டோன்ட் கேர் வாட் யூ திங்க் அப்படின்றார். நீ எனக்கு என்ன வேணா பேசிக்கோ, என்ன வேணா நினைச்சிக்கோ, நான் எனக்கு கவலையே கிடையாது போன்றார். அப்புறம் சொல்றாரு, ஐ டோன்ட் கேர் வாட் ஐ திங்க் அபவுட் மை செல்ஃப், ஐ டோன்ட் கேர் வாட் யூ திங்க் அபவுட் மீ. என்னை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு கவலை இல்லை, என்னை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னு கூட கவலை இல்லை. எனக்கு எது முக்கியம்னா என்னை பற்றி கடவுள் என்ன நினைக்கிறார். இதுதான் கிறிஸ்தவ வழி. உலகத்தில் சொல்லுவாங்க, மற்றவங்க உன்னை பற்றி என்ன பேசினாலும் நீ உன்னை பார்த்து சொல்லிக்கோ, நீ யூ ஆர் பியூட்டிஃபுல், நீ அழகுள்ளவன், நீ அழகி, நீ உங்ககிட்ட எல்லாம் பாசிட்டிவாக இருக்கு அப்படின்னு. சில நேரம் கண்ணாடியை பார்த்தா சொல்ல வர மாட்டேங்குதானா? உலகத்தின் வழி சரி, அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்கிறாங்க. கிறிஸ்தவ வழி அதை விட பெருசுங்க. என்ன சொல்லுது வேதம்? மற்ற உன்னை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு முக்கியம் கிடையாது. நீ உன்னை பற்றி என்ன சொல்கிறியோ பெருசாக நினைக்கிற, அது கூட அவர் என்ன சொல்கிறார். அவர் உன்னை நீதிமான் சொல்லிட்டா நீதிமான் தான், அவர் உன்னை பிள்ளைன்னு சொல்லிட்டா